வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ரிட் பெட்டிஷனில் வழங்கியிருக்கிற முக்கியமான ஒரு உத்தரவை தான் பார்க்க போகிறோம். இந்த உத்தரவை 24/1/2022 வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் ஜி.கே. இளந்திரையன் அவர்கள் தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது பட்டா சம்பந்தப்பட்ட மனுக்களை விசாரிக்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்கா, பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரம் மூலமாக சொத்தை வாங்கிட்டேன்னு சொன்னால் அதற்கான வேல்யூ என்ன, பதிவு செய்யப்படாத கிரய ஆவணத்தை நீதிமன்றத்தில் ஒரு சான்றாவணமாக பயன்படுத்த முடியுமா, பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தின் அடிப்படையில் சொத்துரிமை கோர முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இந்த வழக்கில் டிசைட் பண்ணியிருக்காங்க. நாம் நிறைய வழக்கு தீர்ப்புகள் இதுபோல் பார்த்துருப்போம். நானும் தற்சமயமாக தான் இந்த வழக்கு தீர்ப்பை பார்த்தேன். நான் ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இது. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் கண்ட மனுதார் பேர் மணிகண்டன். எதிர்மனுதார்கள் 2 பேர் இருக்கிறாங்க. 1வது எதிர்மனுதார் ஆர்டிஓ, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். 2வது எதிர்மனுதார் பேர் சேகர். இப்போ அந்த மனுதார் மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணுறாரு. அந்த ரிட் மனுவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சென்னை ஆலந்தூர் தாலுகாவில் கண்ட சர்வே எண் 184/1, 185/1 கண்ட 60 சென்ட் நிலம் நாகபுஷ்பம் அப்படிங்கிறவங்களுக்கு பாத்தியப்பட்டது. அந்த நாகபுஷ்பம் 9/4/1984 எங்கள் அம்மாவுக்கு அந்த 60 சென்டையும் ஒரு பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரம் மூலமாக கிரயம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அப்படி கிரயம் செய்து கொடுத்த பிறகு அந்த சொத்து எங்களுடைய அனுபவத்தில் இருந்தது. நாகபுஷ்பம் 10/2/2011 இறந்து போனாங்க. எங்கள் அம்மா நாகபுஷ்பத்திட்ட இருந்து சொத்தை கிரயம் பெற்ற பிறகு எனக்கு 26/6/2015 எங்கள் அம்மா ஒரு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த செட்டில்மெண்ட் அடிப்படையில் நான் என் பேருக்கு பட்டாவையும் பேர் மாற்றம் செஞ்சிட்டேன். அப்படி பட்டா பேர் மாற்றம் செஞ்ச பிறகு இந்த வழக்கு சொத்தை வீட்டு மனைகளாக பிரிப்பதற்காக சிஎம்டிஏல அப்ரூவல் வாங்குவதற்காக கவிதா ராணி அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒரு பவர் கொடுத்தேன். அதுபோக சென்னை கார்ப்பரேஷனுக்கு நான் 19/6/2016 ஒரு கிஃப்டீடும் எழுதி கொடுத்துருக்கேன். இந்த வழக்கில் கண்ட 2வது எதிர்மனுதார் எங்கள் அம்மாவுக்கு கிரயம் செய்து கொடுத்த நாகபுஷ்பத்தின் மகன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, திடீர்னு எங்கள் மேலே போலீஸில் ஒரு புகாரை கொடுத்து ஒரு எஃப்ஐஆரை போட்டார். அதோடு நில்லாமல் என் பேரில் உள்ள பட்டாவை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி ஆர்டிஓ கிட்ட ஒரு மனு கொடுத்தாரு. எனக்கு ஆர்டிஓ அலுவலகத்திலிருந்து நோட்டீஸ் வந்துச்சு. அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்டவுடன் நான் நேரடியாக ஆர்டிஓவை நேரில் போய் சந்தித்து, இந்த சொத்து தொடர்பாக ஏற்கனவே சிவில் வழக்கு நிலுவையில் இருக்குது, அதுபோல் ஒரு எஃப்ஐஆரும் நிலுவையில் இருக்குது. அந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் செய்வதற்காக நான் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்கேன். அந்த வழக்கில் அந்த எஃப்ஐஆர் மீது மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு இன்ட்ரீம் ஸ்டேவும் கொடுத்துருக்குறாங்க. இப்படி சொத்துரிமை சம்பந்தமாக எனக்கும் 2வது எதிர்மனுதாரான பாஸ்கருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, சொத்துரிமை குறித்த பிரச்சனை இருக்குது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் பட்டா தொடர்பாக எதுவும் விசாரிக்கக்கூடாதுன்னு கேட்டேன். ஆனால் அவர் அதற்கு ஒப்புக்கொள்ளலை. எனக்கும் 2வது எதிர்மனுதாருக்கும் இடையே சொத்து தொடர்பாக பிரச்சனை இருக்குது, சிவில் வழக்கு நிலுவையில் இருக்குது, கிரிமினல் வழக்கும் நிலுவையில் இருக்குது, அது தொடர்பான ஸ்குவாஷ் மனுவும் நிலுவையில் இருக்குது. நான் சொத்தை பொறுத்து பதிவு ஆவணங்களும் வச்சிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தலையிட்டு
இந்த பட்டா தொடர்பான மனுவை விசாரிப்பதற்கான அதிகாரம் ஆர்டிஓக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல 3 சைட்டேஷனை சுட்டி காட்டுறார். போந்தர் சிங் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் நிகல் சிங் அண்ட் அதர்ஸ் 2003 4 SCC பேஜ் நம்பர் 161. விஸ்வாஸ் ஃபுட்வேர் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் அதர்ஸ் 2011 5 CTC பேஜ் நம்பர் 94. செய்யது தஸ்தாகீர் வெர்சஸ் நவாப் ஜான் 2012 6 CTC 892. இப்படி 3 வழக்கையும் சுட்டி காட்டி இந்த 3 வழக்குலையும் சொத்துரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிலுவையில் இருக்கும் பொழுது பட்டா பெயர் மாற்றம் செய்ய வருவாய்த்துறைகளை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு தீர்ப்புகள் எனக்கும் பொருந்தும். அதனால் ஆர்டிஓ விசாரணைக்கு ஆஜராக சொல்லி எனக்கு அனுப்புன நோட்டீஸை ரத்து பண்ணணும், ஸ்குவாஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டு மனுவை தாக்கல் பண்ணுறார். இந்த மனுவை தாக்கல் பண்ணும்போது ஆர்டிஓ ஒரு தவறு பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்காருன்னா டேட்டை மாற்றி போட்டிருந்தார். அதாவது 13/9/2020 தேதியிட்டு விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு அனுப்பியிருக்கிற நோட்டீஸில் 2021ன்னு போட்டிருந்தார். சரியா? இந்த வழக்கிற்கு செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் அவர் ஒரு கவுண்டர் போடுறார். யார்? சேகர். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மனுதார் சொல்லுவது போல் எங்கள் அம்மா எந்த காலத்திலும் இந்த மனுதாரோட தாயாருக்கு கிரையை எதுவும் செஞ்சு கொடுக்கல. இந்த மனுதார் சொல்லுகிற 9/4/1984 தேதியிட்ட பதிவு செய்யப்படாத கிரையாவணம் போலியானது. ஏற்கனவே இந்த சொத்துக்கு எங்கள் அம்மா பேரில் தான் பட்டா இருந்துச்சு. அந்த பட்டா நம்பர் 126. எங்கள் அம்மா தான் தீர்வு செலுத்திட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா இறந்த பிறகு 2019 வரை நான் தான் தீர்வு செலுத்திட்டு வந்திருக்கிறேன். இந்த மனுதாரை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்தை பொறுத்து அவர் தேர்ட் பார்ட்டி. எங்கள் அம்மா கையெழுத்தை போலியாக புனைந்து கிரை ஆவணத்தை மோசடியாக தயார் செஞ்சுருக்கிறாங்க. இந்த மனுதார் 9/4/1984 அவங்க அம்மாவுக்கு எங்கள் அம்மா கிரையம் செய்து கொடுத்து விட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த மனுதாருடைய அம்மா பட்டாவை 13/6/2015 தான் வாங்கியிருக்கிறாங்க. 1984 செஞ்சு கொடுத்த கிரயத்துக்கு 2015 போய் பட்டா வாங்கியிருக்காங்க. அந்த பட்டாவை வாங்கின அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த மனுதார் அவங்க அம்மாட்ட இருந்து செட்டில்மெண்ட் எழுதி வாங்கிட்டார். அதாவது 26/6/2015 செட்டில்மெண்ட் எழுதி வாங்கிட்டார். செட்டில்மெண்ட் எழுதி வாங்கின உடனேயே பட்டாவை மாற்றிக்கிட்டார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே நான் உடனடியாக புகார் கொடுத்துட்டேன். அதன் பேரில் எஃப்ஐஆர் போட்டிருக்கு. இந்த வழக்கு சொத்து முழுமையாக என்னுடைய அனுபவத்தில் உள்ளது. அதனால தான் இந்த மனுதார் பேரில் போலியாக வாங்கியிருக்கிற பட்டாவை ரத்து செய்யணுன்னு கேட்டு மனு கொடுத்தேன். ஆர்டிஓ சட்டத்திற்கு உட்பட்டு தான் விசாரணைக்கு ஆஜராக சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. ரெண்டாவது, இந்த மனுதார் சொல்லுகிற வழக்கானது வெறும் பேர் இன்ஜெக்ஷன் சொத்தின் டைட்டில் தொடர்பான வழக்கு இல்லை. அந்த வழக்கில் எந்த இன்ட்ரிம் ஸ்டேயும் கிடையாது. பேர் இன்ஜெக்ஷன் சூட்டு நிலுவையில் இருப்பது பட்டா தொடர்பான மனுக்களை விசாரிப்பதற்கு ஒரு தடையாக இருக்காது. அதனால் நீங்கள் மனுதார் தாக்கல் செஞ்சுருக்கிற மனுவை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கவுண்டரில் சொல்கிறார். அரசு தரப்பில் ஆர்டிஓ தரப்பில் கவுண்டர் போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2வது மனுதார் பட்டாவை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி எங்கிட்ட மனு கொடுத்தாரு. அந்த மனுவை பெற்றுக்கொண்ட நாங்கள் சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். ரெவின்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 31 உட்பிரிவு 8 படி பட்டா தொடர்பான மேல்முறையீடுகளை விசாரிக்கிறதுக்கு ஆர்டிஓக்கு அதிகாரம் இருக்குது. இந்த மனுதார் நியாயமாக என்ன செஞ்சுருக்கணும், எழுத்துப்பூர்வமாக கவுண்டர் போட்டிருக்கணும், அவர் தரப்பு ஆவணங்கள் தாக்கலை செஞ்சுருக்கணும். ஆனால் பதிலுரையும் போடாமல் டாக்குமெண்ட்டையும் போடாமல் ஆர்டிஓ அனுப்பின நோட்டீஸை சேலஞ்சு பண்ணி இந்த வழக்கை போட்டிருக்காரு. அதனால் இப்படி ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கே அவருக்கு அதிகாரம் இல்லை. பட்டா தொடர்பான மனுக்களை விசாரிப்பதற்கான அதிகாரம் ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டரில் ஆர்டிஓக்கு இருக்குது. இந்த மனுதார் சொல்லுகிற வழக்கு குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது. ரெண்டாவது, இந்த மனுதாரோட தாயார் இறந்து போன விஷயமும் எங்களுக்கு தெரியாது. இவர் ஒரு தடவை சொன்னார், அதோடு ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க கவுண்டர் போடுறாங்க.
3 தரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கு சொத்து நாகபுஷ்பத்திற்கு சொந்தமானது. இது 2 தரப்புலையும் ஒப்புக்கொள்கிறாங்க. நாகபுஷ்பம் 9/4/1984 பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரம் மூலமாக இந்த வழக்கில் கண்ட சொத்தை இந்த மனுதாரின் தாயாருக்கு கிரயம் செய்து கொடுத்து விட்டதாக மனுதார் சொல்கிறாரு. அந்த சொத்துக்கு மனுதாரின் தாயார் அவருடைய பேரில் 13/6/2015 பட்டா வாங்கியிருக்கிறாங்க. அந்த பட்டாவை பயன்படுத்தி ஒரு வாரத்திற்குள்ளாகவே மனுதாரின் தாயார் இந்த மனுதாருக்கு ஒரு செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அப்படி செட்டில்மெண்ட் செய்தவுடன் இந்த மனுதார் பட்டாவை அவர் பேருக்கு மாற்றிட்டார். இந்த விஷயங்கள் தெரிய வந்தவுடன் இந்த 2வது திருமணத்தான சேகன் போலீஸில் புகார் அளிச்சிருக்கிறாரு. அதன் பேரில் இந்த மனுதார் மீதும் அவரது தாயார் மீதும் ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்கிறாங்க. அதுபோக இந்த 2வது எதிர்மனுதார் இந்த மனுதார் பேரில் உள்ள பட்டாவை கேன்சல் பண்ணி திரும்பவும் தன்னுடைய தாயார் பேருக்கு பட்டா வழங்க கோரி ஒரு மனுவை 1வது எதிர்மனுதாரான ஆடியோட்ட கொடுக்குறாரு. அந்த மனுவை பெற்றுக்கொண்ட ஆடியோ மனுதாரருக்கு 23/9/2021 விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புகிறாரு. நோட்டீஸை பெற்றுக்கொண்ட மனுதார் 17/9/2021 ஆடியோவை அணுகி வழக்கு நிலுவையில் இருக்குது, அதனால் நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. ஆனால் அந்த வழக்கானது பேர் இன்ஜெக்ஷன் சூட். அந்த சூட்டை இந்த மனுதார் இந்த 2வது மனுதார் சேகருக்கு எதிராக போட்டிருக்காரு. அதில் இன்ஜெக்ஷன் எதுவும் கொடுக்கப்படலை. 2வது அந்த வழக்கானது 2/12/2020 போடப்பட்டிருக்கு. ஆனால் பட்டாவை கேன்சல் செய்ய கோரி இந்த 2வது எதிர்மனுதார் 17/2/2020 மனு கொடுத்துருக்கார். அதாவது இந்த மனுதார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு 8 மாதங்களுக்கு முன்பாகவே பட்டாவை கேன்சல் பண்ண கோரி இந்த 2வது எதிர்மனுதார் மனு கொடுத்துருக்கார். அதுபோக அந்த மனுதாரோட தாயார் பெற்றிருப்பது ஒரு பதிவு செய்யப்படாத கிரய ஆவணம். பதிவு செய்யப்படாத கிரய ஆவணத்தை நீதிமன்றத்தில் ஒரு சான்றாவணமாக ஏற்க முடியாது. ஆனால் கொலட்ரல் பர்பஸை நிரூபிப்பதற்காக அதை பயன்படுத்தலாம். இந்த மனுதார் சுட்டிக்காட்டி இருக்கிற 3 தீர்ப்பும் இந்த கொலட்ரல் பர்பஸ் தொடர்பானது தான். 9/4/1984 இந்த மனுதாரின் தாயார் நாகபுஷ்பத்திலிருந்து கிரயம் வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உடனடியாக பட்டா மாற்றம் செய்யலை. 13/6/2015 தான் பட்டாவை மாற்றியிருக்காங்க. ஆர்டிஓ 13/9/2020 தான் நோட்டீஸ் அனுப்பி 23/9 நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்லியிருக்காரு. அந்த நோட்டீஸில் 2020 என்று போடுவதற்கு பதிலாக 2021 போட்டிருக்காரு. அது ஒரு டைப்பிக்கல் எரர். அந்த டைப்பிக்கல் எரரை இந்த மனுதார் சாதகமாக பயன்படுத்தி இங்கே கொண்டு வழக்கை போட்டிருக்காரு. 2வது மனுதார் போட்டிருக்கிற வழக்கானது வெறும் பேர் இன்ஜெக்ஷன் சூட்டு தான். அது டைட்டில் சூட்டு கிடையாது. பேர் இன்ஜெக்ஷன் சூட்டு நிலுவையில் இருப்பது பட்டா தொடர்பான மனுக்களை விசாரிப்பதற்கு ஒரு தடையாக இருக்காது. 2வது இந்த மனுதார் பதிவு செய்யப்படாத கிரய பத்திரம் மூலமாக நான் கிரயம் வாங்கியிருக்கேன்னு சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஆர்டிஓ நோட்டீஸ் அனுப்பியிருப்பது சரிதான். தற்போது இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த மனுதாரோட தாயார் இறந்துட்டதுனால இந்த ஆர்டிஓ என்ன செய்யணும்னா திரும்பவும் 2வதாக நோட்டீஸ் அனுப்பணும். யாருக்குன்னா அந்த மனுதாரருக்கும். மனுதாரின் தாயார் இறந்து போயிட்டார்ல, அதனால் இதர வாரிசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பி அந்த பட்டா தொடர்பான மனுக்கள் மீது சட்டத்துக்கு உட்பட்டு விசாரணை நடத்தி உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்லி இந்த மனுதாரர் தாக்கல் செஞ்சுருக்கிற ரிட் மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுட்டாங்க. இப்போ அந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்? மெயினாக என்ன தெரிஞ்சுக்கிடணும்? முதல்ல பதிவு செய்யப்படாத பத்திரம் எங்கேயுமே நிற்காது. நீங்கள் அதைத்தான் ப்ராப்பராக முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். 20 ரூபா பத்திரத்தில் நான் எழுதி வாங்குகிறேன், நான் 50 ரூபா பத்திரத்தில் எழுதி வாங்குகிறேன், நான் 100 ரூபா பத்திரத்தில் எழுதி வாங்குகிறேன், நான் அசல் டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டேன். இது எதுவுமே சட்டத்தின்பால் செல்லுபடியாகாது. பதிவு செய்யப்படாத ஆவணத்தை நீங்கள் நீதிமன்றத்தில் ஒரு சான்றாவணமாக பயன்படுத்த முடியாது. நீங்கள் ப்ராப்பர் நீதிமன்ற அனுமதி பெற்று ப்ராப்பர் ஸ்டாம்ப் டியூட்டியை அபராத தொகையோடு செலுத்தினாலும் கூட
உங்கள் டைட்டிலை நிரூபிப்பதற்காக அந்த பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை பயன்படுத்த முடியாது. ஆனால் துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அப்படி துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக ஒரு பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை பயன்படுத்தினாலும் கூட நிச்சயமாக டைட்டில் நிறுவுவதற்காக அந்த டாக்குமெண்ட்டை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பிலிருந்து தெரிஞ்சுக்கிடணும். அடுத்ததாக முக்கியமாக பேர் இன்ஜெக்ஷன் சூட்டு நிலுவையில் இருப்பது பட்டா தொடர்பான மனுக்களை விசாரிப்பதற்கு ஒரு தடையாக இருக்காது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் போட்டிருக்கிற சூட்டு சொத்துரிமை தொடர்பான, அதாவது சொத்தின் உரிமையாளர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு வழக்காக இருந்தால் மட்டும்தான் 2018 நில நிர்வாக ஆணையர் வெளியிட்டிருக்கிற சுற்றறிக்கையின்படி பட்டா தொடர்பான மனுக்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரிக்க முடியாதே தவிர, பேர் இன்ஜெக்ஷன் சூட்டு நிலுவையில் இருக்குது, பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டு நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பட்டா தொடர்பான மனுக்களை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கோர முடியாது. அப்படி ஒரு உத்தரவை வாங்கவும் முடியாது அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த தீர்ப்பிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். இந்த வழக்குக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 6-7 தீர்ப்பை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இந்த சுட்டி காட்டியிருக்கிற இந்த 6 தீர்ப்புகளும் நிச்சயமாக நமக்கு பயன்படும். அதில் சில தீர்ப்புகளில் எந்த சூழ்நிலையில் ஆர்டிஓ ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பட்டா தொடர்பான மனுவை விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற விளக்கமும் இருக்குது. அதுபோக பதிவு செய்யப்படாத ஆவணத்தை எந்த சூழ்நிலையில் துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக பயன்படுத்தலாம், அப்படி பயன்படுத்தணும்னா ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் இதுக்குள்ளே சுட்டி காட்டியிருக்க அந்த தீர்ப்புகள் இருக்குது. தீர்ப்பை படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.